இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சினிமா துறையில் உலகளவில் உயரியதாக இருக்கும் ஆஸ்கர் விருது 1929 முதல் வழங்கப்படுகிறது. சிறந்த திரைப்படம், நடிகர், நடிகை, இயக்குனர், இசையமைப்பாளர் உட்பட பல்வேறு பிரிவுகளில் ஆஸ்கர் விருது அறிவிக்கப்படுகிறது. 96வது ஆஸ்கர் விருது வழங்கும் நிகழ்ச்சி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி தியேட்டரில் நடைபெற்றது. இதில் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய ஓப்பன்ஹெய்மர் படம் 7 ஆஸ்கர் விருதுகளை வென்று அசத்தியது. சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த துணை நடிகர், சிறந்த ஒரிஜினல் ஸ்கோர், சிறந்த எடிட்டிங், சிறந்த ஒளிப்பதிவு என 7 பிரிவுகளில் ஓப்பன்ஹெய்மர் படம் ஆஸ்கரை தட்டிச் சென்றது. பிரபல ஹாலிவுட் நடிகர் சிலியன் மர்ஃபி நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான படம் ஓப்பன்ஹெய்மர். அணுகுண்டை தயாரித்த ஜே ராபர்ட் ஓப்பன்ஹெய்மரின் வாழ்க்கை வரலாறு ஓப்பன்ஹெய்மர் படமாக உருவாக்கப்பட்டது. இந்த படத்தில் ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா, நாகசாகி நகரம் மீது அணுகுண்டு வீசி லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் பலியாக கதாநாயகன் தான் காரணமாகிவிட்டோம் என வருந்தும் காட்சிகளிலும், இந்த உலகமே அழியப் போகுது என்று நினைக்கும் காட்சிகளிலும் தனது நடிப்பால் சிலியன் மர்ஃபி பிரமிக்க வைத்திருப்பார். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்த ரசிகர்கள் பலருக்கும் இந்த காட்சிகள் மெய்சிலிர்க்க வைத்தது. அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்திய சிலியன் மர்ஃபி தான் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை பெற்றார். சிறந்த இயக்குநராக கிறிஸ்டோபர் நோலன், சிறந்த துணை நடிகராக ராபர்ட் டவுனி ஜூனியர், சிறந்த ஒளிப்பதிவுக்காக ஹொய்தே வான் ஹொய்தேமா, சிறந்த எடிட்டிங் ஜெனிஃபர் லேம், சிறந்த ஒரிஜினல் ஸ்கோருக்காக லுட்விக் கொரன்சனும் விருதை பெற்றனர். இன்செப்ஷன், டெனட் உள்ளிட்ட பல சிறப்பான படங்களை இயக்கி உலகளவில் ரசிகர்களை கவர்ந்துள்ள கிறிஸ்டோபர் நோலன் முதல் முறையாக சிறந்த இயக்குனர் விருதை ஓப்பன்ஹெய்மர் படத்துக்காக வென்றுள்ளார். 7 ஆஸ்கர் விருதுகளை அள்ளிக் குவித்த ஓப்பன்ஹெய்மர் படக்குழுவினருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.